ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஹெல்த் டிப்ஸில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழ ஜூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். தினமும் ஆரஞ்சு பழ ஜூஸ் குடிப்பதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா இளமையாக இருக்கணும், அழகாக இருக்கணும், பொலிவாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். யாருமே பார்த்திங்கன்னா அசிங்கமாக இருக்கணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். அழகாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். உங்களுக்கு எப்போவுமே இளமையானது ததும்பணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆரஞ்சு பழ ஜூஸை தினமும் குடிச்சிட்டு வாங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளமையானது பார்த்திங்கன்னா காணப்படும். அதாவது பொலிவாக இருப்பீங்க, அழகாக இருப்பீங்க, எப்பொழுதுமே இளமை பருவத்தோடே காணப்படுவீங்க அப்படின்னு தான் சொல்லணுங்க. ஸோ இந்த ஆரஞ்சு பழ ஜூஸை குடிப்பதனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து இப்போ தெரிஞ்சுக்கலாம். நல்ல ஒரு திடாத்திரமான இளமைக்கு உண்ணும் உணவு முக்கிய பங்காற்றுது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இளமையை தக்க வைத்து கொள்ள உதவக்கூடிய ஆரஞ்சு பழ ஜூஸை குடிப்பதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ இந்த கோடை காலமானது பார்த்திங்கன்னா ஆரம்பித்து வந்தாச்சு. ஸோ இந்த கோடை காலங்களானது நெருங்கி வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த சீசனில் நம்ம அனைவருமே பழங்களை சாப்பிடக்கூடிய பழக்கங்கள் வச்சுருப்போம், ஆரம்பிச்சிருப்போம். குறிப்பாக பார்த்திங்கன்னா விட்டமின் சி நிறைந்த சிட்ரஸ் பழங்கள் இந்த சமயங்களில் பெரிதும் உதவக்கூடியது. அந்த வகையில் ஆரஞ்சு பழத்தில் பொட்டாசியம், கால்சியம், விட்டமின் சி, விட்டமின் இ, இரும்புச்சத்து, பாஸ்பரஸ் போன்ற பல சத்துக்கள் இருக்குது. ஆரஞ்சு பழங்களை அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப குறையக்கூடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தினமும் நீங்கள் ஒரு ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா வயதானவர்களும் சரி, இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவர்களும் சரி, சிறு குழந்தைகளாகட்டும், நீங்கள் இப்படி தினமும் ஆரஞ்சு பழ ஜூஸை எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாரடைப்புலாம் உண்டாகக்கூடிய அந்த ஒரு பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா குறையக்கூடும். ஸோ மாரடைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா இருக்காது. நம்ம உண்ணக்கூடிய சில உணவுகள் மூலமாக பித்த நீரை பார்த்திங்கன்னா அதிகம் சுரக்க செய்து நமக்கு இந்த பித்த நீர் ரத்தத்தில் கலந்து ரத்தத்தில் உள்ள இரும்பு சத்துக்களையும் பார்த்திங்கன்னா அழித்து ரத்தம் அசுத்தமாகுது. இதனால் நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய பாதிப்புகள் உண்டாகுது. கண் பார்வை கோளாறாகும், அதே போல் நரம்புகள் பாதிப்படையும். மேலும் பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் நமக்கு ஞாபக மறதியும் உண்டு செய்யும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்படும். நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் மூலமாக நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு வந்துட்டுருப்போம். இருந்தாலுமே மேலும் பார்த்திங்கன்னா நமக்கு சருமங்களும் பாதிப்படைகிறது, தலைமுடி நரைக்க செய்யும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களானது பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் ரீதியாக ஏற்படுங்க. ஸோ அப்படி ஏற்படக்கூடாது, நம்ம எப்பொழுதும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும் அப்படிங்கும் பொழுது இந்த பித்த நீர் அதிகமாக சுரப்பதை நம்ம தடுக்கணும். உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் பெறணும் அப்படிங்கும் பொழுது இந்த ஆரஞ்சு பழத்தை பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு பழ சாராக எடுத்துக்கலாம், ஜூஸாக நீங்கள் போட்டு குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைனா டைரெக்டாக பழமாக கூட நீங்கள் பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வரும் பொழுது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பித்த நீர் பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும். ஏன் பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு பழச்சாற்றில் உள்ள விட்டமின் சி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை பார்த்திங்கன்னா அதிகரித்து உடலை எப்பொழுதுமே புத்துணர்ச்சியுடன் பார்த்திங்கன்னா வைத்திருக்க உதவுங்க. ஸோ அதனால் உடலும் முதுமையின்றி இளமையாக இருக்கும். அதே போல் ஆரஞ்சு பழத்தில் உள்ள விட்டமின் சி நம்மளுடைய இதயத்தை பார்த்திங்கன்னா பாதுகாத்து வரும். ஸோ இதய நோய் உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழத்தை எடுத்து வரும் பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய இதய நோயானது பார்த்திங்கன்னா இருக்காது. அது மட்டும் கிடையாதுங்க, அக்கி, தோல் வியாதிகள், மஞ்சள் காமாலை, டைஃபாய்ட் போன்றவற்றில் இருந்து உடனடி நிவாரணமானது நமக்கு கிடைக்கும். மேலும் ஆரஞ்சு பழத்தை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு கண் ஆரோக்கியத்தையும் பார்த்திங்கன்னா ஏற்படுத்தும். உடல் எடையை குறைக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழமாகவோ அல்லது ஜூஸாகவோ பார்த்திங்கன்னா சாப்பிடலாம். இரவில் தூங்க செல்வதற்கு முன்பாக அரை டம்ளர் ஆரஞ்சு சாறு குடிப்பதனால உடல் சூடு, மூலவியாதி போன்றவற்றிற்கும் சிறுநீர் எரிச்சல், சிறுநீர் கோளாறுகளுக்கும் அற்புத பலன்களானது கிடைக்குங்க. ஆரஞ்சு பழச்சாற்றை இரவு படுக்கைக்கு செல்லும் முன் அருந்தி வந்தால் நல்ல ஒரு தூக்கங்களும் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கலை நீக்கக்கூடியது மற்றும் செரிமானத்தையும் பார்த்திங்கன்னா எளிதாக்கும். ஆரஞ்சு பழ ஜூஸில் சிறிது வெந்நீர் கலந்து சாப்பிட்டு வந்தால் ஜலதோஷமானது குணமாகுங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு ஆரஞ்சு பழம் கொடுத்து வந்தால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய குமட்டலானது நின்றுவிடும்.
என்றுமே இளமையுடன் வாழ ஆரஞ்சு பழ சாறானது மிகவும் அவசியமாகிறது. மேலும் குழந்தைகளினுடைய வளர்ச்சி சீராகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க ஆரஞ்சு மிகவும் பார்த்திங்கன்னா உதவி செய்யும். இந்த பழத்தை குழந்தைகளுக்கு நேரடியாகவோ அல்லது சாறு எடுத்தோ கொடுத்து வந்தால் குழந்தைகளினுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இப்போல்லாம் தூக்கங்கள் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன்லாம் எடுத்துகிட்டு வருவீங்க. அப்படி மெடிசனை பார்த்திங்கன்னா எடுத்துமே எங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்கிறவங்களும் ஏராளமாக பார்த்திங்கன்னா இருக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக ஆரஞ்சு பழ சாற்றில் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சொர்க்கமான ஒரு தூக்கம் வரும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் இரவு தூக்கத்தில் கஷ்டப்படக்கூடிய நபர்கள் ஆரஞ்சு பழ ஜூஸை பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வாங்க. அதில் தேன் கலந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கத்தினுடைய நிவாரணங்களானது பார்த்திங்கன்னா கிடைக்கும். அதேபோல் நோயினுடைய தாக்குதலுக்கு ஆட்பட்டு உடல் மெலிந்து காணப்படுவார்கள். இவர்களுக்கு இரத்த சோகையானது உண்டாகி இருக்கும். இதனால் எப்போதுமே சோர்ந்தே பார்த்திங்கன்னா இருப்பாங்க. உடலுக்கு ஊட்டங்கள் தரக்கூடிய மருந்துகள் டானிக்குகள் பார்த்திங்கன்னா எடுத்து எதை சாப்பிட்டாலுமே உடல் தேராமலே பார்த்திங்கன்னா இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய நபர்களும் பார்த்திங்கன்னா மிகவும் ஏற்ற ஒரு எளிய டானிக் தான் இந்த ஆரஞ்சு பழ சாறு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி இந்த ஆரஞ்சு பழ சாறை எடுத்து பிழிந்து நீங்கள் ஜூஸாக குடிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு உடல் எடையும் தேரும் அப்படின்னு சொல்லலாங்க. காலை மாலை என இருவேளையும் பருகி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடலானது தேரும். அதில் தேன் கலந்து சாப்பிடும் பொழுது தான் உங்களுடைய உடல் எடையானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. உங்களுடைய தேகமானது பார்த்திங்கன்னா சுறுசுறுப்படையும், புத்துணர்வு பெறும், புது ரத்தம் விருத்தியாகி நல்ல உடல் நிலைக்கு கொண்டு வரும். இந்த ஆரஞ்சு பழச்சாற்றினை ஒரு மண்டலம் தேன் கலந்து அருந்தி வந்தால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடல் பலமடையும், நரம்புகளும் பலம் பெறும். தினமுமே ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள தேவைக்கேற்ற அசுத்த நீரானது வேர்வையாலும் சிறுநீராலும் பார்த்திங்கன்னா வெளியேறும். இதனால் சருமம் பளபளப்புடன் காணப்படும். நோயினுடைய தாக்குதலில் இருக்கக்கூடிய நபர்கள் தோல் சுருக்கங்களானது நீங்கி தலைமுடி உதிர்வதையும் தடுக்கலாம். அதேபோல் மாத விலகலுக்கு காலங்களில் பார்த்திங்கன்னா அதிக உதிரப்போக்குகள், சிலர் சோர்ந்து காணப்படுவார்கள். இதனால் அதிக மன உளைச்சல் எரிச்சல் கொள்வார்கள். இவர்கள் பழச்சாறு சாப்பிடும் பொழுது காய்ச்சிய பால் அல்லது தேன் கலந்து அருந்தி வந்தால் சோர்வுகள் நீங்கி புத்துணர்வை பெறலாம். இப்படி நம்ம ஆரஞ்சு பழத்தை தினமும் சாறாகவும் ஜூஸாகவும் பழமாகவும் எடுத்துக்கொள்ளும் பொழுது முகத்தில் அழகானது பார்த்திங்கன்னா கூடும். அதிக தாகத்தை பார்த்திங்கன்னா தணிக்குங்க. வாய் நாற்றத்தை போக்கும். உடல் வறட்சியை நீக்குங்க. உடல் சூடானது தணியும். தலை சுற்றலும் நிற்கும். அதே போல் அந்த ஆரஞ்சு பழம் தான் நமக்கு நன்மையை கொடுக்கும் மட்டும் கிடையாதுங்க. அந்த ஆரஞ்சு பழத்தோலும் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். ஆரஞ்சு பழத்தினுடைய தோலை உலர்த்தி ஓமம், உப்பு, சுக்கு சேர்த்து இடித்து நீங்கள் பல்பொடியாக்கி தினமும் அதில் பார்த்திங்கன்னா பல் துவைக்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பற்களானது பார்த்திங்கன்னா பழிச்சிடும். இப்படி இந்த ஆரஞ்சு பழத்தை நம்ம தினமும் எடுத்துக்கொள்ளும் பொழுது நிறைய நன்மைகள் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு பழ ஜூஸை தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடிய வழக்கத்தை கொண்டு வச்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.